வணக்கம் நண்பா. என்னால் எதுவுமே முடியலைன்னு நீங்கள் நினச்சா இந்த பதிவு உங்களுக்கு தான். கண்களை மூடி கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் காட்சிப்படுத்தி பாருங்கள். தன்னைத்தானே செதுக்கிக்கொள். தாங்கிக் கொள்ள முடியாத வலிதான் தன்னையே செதுக்கிக் கொள்வது. உன் மதிப்பை நீயே கண்டறியலாம், உன்னை நீயே செதுக்கிக் கொண்டால். உங்களுக்கு நண்பனும் எதிரியும் நீங்க மட்டும்தான். பயம், உங்களுக்குள் இருக்கக்கூடிய பயம் உங்களோட எதிரி. தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் உங்களோட நண்பன். பயம் உங்களின் மேல் உள்ள தன்னம்பிக்கையை கொல்லும். அதே பயம்தான் உங்களின் வெற்றி இலக்கையும் கொல்லும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலை எப்போது வருகிறதோ அப்போதுதான் நாம் பயம் என்ற உணர்விலிருந்து விடுபட முடியும். வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையை போல் இரு. அதற்கு அவமானம் என்பது தெரிவதில்லை. தான் விழுந்தவுடன் அழுது முடித்துவிட்டு திரும்பவும் எழுந்து நடக்கும். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ அந்த விண்ணை தொட வேண்டுமென்றால் உன் வியர்வை துளிகள் இந்த மண்ணை தொட வேண்டும். விடாமுயற்சிக்கு நீ அடிமையாகிவிடு, வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும். பணிவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் புகழாரம் உனக்கு அடிமையாகிவிடும். இன்று உன்னுடைய விடாமுயற்சியின் வலி நாளைய வாழ்க்கையின் ஒளி என்பதை மறந்து விடாதே. உன்னை யாராவது தூக்கி எறிந்து விட்டால் கலக்கம் கொள்ளாதே. தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக உயர்ந்து நில். உன்னை எறிந்தவர்கள் முன் அவர்களே உன்னை அன்னார்ந்து பார்க்கட்டும். கேலிக்கும் கிண்டலுக்கும் இடம் கொடாதீர்கள். அதையும் மீறி கேலியும் கிண்டலும் செய்தால் நீ உன் தீர்க்கமான முடிவினிலிருந்து பின்தங்கி விடாதே. கொஞ்சம் முன்னேறி சென்று திரும்பி பார். உன்னை கிண்டலும் கேலியும் செய்தவர்கள் அதே இடத்தில்தான் நின்று கொண்டு வேறொரு நபரை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருப்பார்கள். உன்னுடைய மனமும் சிந்தனையும் தெளிவாக இருக்குமானால் உன்னை வீழ்த்த ஒருவராலும் முடியாது. வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளே சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தமாகிறது. தான் வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது தன்னை சுற்றி உள்ளவர்களும் உயர வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள்தான் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தம் அடையாதே. ஏனெனில் உனக்கான எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கிறது என்பதை மறந்தும் விடாதீர்கள். அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த பொருளும் நமக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. அவமானங்களை உன் வாழ்வின் வெற்றிக்கு உரமாக்கு. வெற்றி என்பது உன்னை இந்த உலகிற்கு அறிமுகமாக்குகிறது. ஆனால் தோல்வி என்பதுதான் நீ உன்னையே உனக்கு அறிமுகமாக்கிக் கொள்கிறாய் என்று அர்த்தமாகிறது. தன்னையே தனக்குள் அறிமுகமாக்கிக் கொள்கிறவன் தன் மதிப்பை கண்டறிகிறான். தன் மதிப்பை கண்டறிந்தவன் எவனோ அவனே வெற்றியின் பாதையில் நடக்க முற்படுகிறான். விடாமுயற்சியும் சரியான பயிற்சி முறையும் இருந்துவிட்டால் வாழ்வில் எதையும் கடந்து சென்று வெற்றி பெற முடியும். உனக்கெதிரே கூட்டத்தில் ஒரு எதிரி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தமாகிறது. ஆனால் இங்கு ஒரு கூட்டமே உனக்கு எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தமாகிறது. வென்றவனுக்கு தான் வரலாற்றில் இடம் உண்டு. சில இடங்களில் தோற்றவனுக்கும் வரலாற்றில் இடம் உண்டு. ஆனால் விமர்சனம் செய்தவனுக்கும் வேடிக்கை பார்த்தவனுக்கும் ஒரு வரி கூட எழுத இந்த வரலாற்றில் இடமில்லை. உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய ஆவலுடன் இருப்பான். உன் பலத்தை உறுதிப்படுத்திக் கொள். உன் பலவீனத்தை உள்ளடக்கிக் கொள்ளுங்கள். நமக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் சில இடங்களில் எதுவும் தெரியாதது போல் இருந்து விடுங்கள். அது உங்களை வாழ்க்கையின் உயரத்திற்கே கொண்டு செல்லும். எப்போதும் முகத்தினில் துணிச்சலை கொள்ளுங்கள். பார்வையினில் தெளிவு கொள்ளுங்கள். ஆடை அணிவதில் ஒழுக்கம் கொள். உன்னை புகழ்பவர் மீது சந்தேகம் கொள். வார்த்தையில் உண்மையை கொள். உனக்கு பாதுகாப்பு நீயே என மனதில் உறுதி கொள். இறங்கி போவது என்பதில் தவறு இல்லைதான். ஆனால் மற்றவர்கள் நம்மை ஏறி மிதித்து விட்டு போகும் அளவிற்கு இறங்கி போகக்கூடாது என்பதில் உறுதியாயிருங்கள். மற்றவர்களின் குறையை தேடாமல் நம்மில் உள்ள குறைகளை நிறைவாக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்தெந்த நேரத்தில் என்னென்ன மாற்றங்களும் திருப்பங்களும் நடக்கும் என்று எவராலும் சிந்திக்க முடியாத இந்த உலகின் மிகப்பெரிய மர்மம் நிறைந்த நாவல்தான் மனிதனின் வாழ்க்கை. உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. நீ வாழ்வில் தடுமாறி விழுந்தபோது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறவாதே. அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறந்து விடாதே.